ஆழ்மனதின் செயல்பாட்டையும் மற்றும் வெற்றி தத்துவத்தை பற்றி பார்த்து வருகின்றோம். அந்த வகையில் ஒரு சிறிய உதாரணத்தின் மூலமாக நாம் இப்பொழுது பார்ப்போம். முன்பொரு காலத்தில் ஸ்பைக் என்ற மீன் வகைகள் வாழ்ந்து வந்தது. அந்த மீனுக்கு பிடித்த உணவு எதுவென்றால் சிறிய வகை மீன்கள். அந்த சிறிய வகை மீன்களை பிடித்து ஒரு கண்ணாடி குடுவைக்குள் அடைத்து இந்த ஸ்பைக் மீன் வாழும் இடத்தில் விட்டு விடுகின்றனர். இந்த ஸ்பைக் மீன் அதை சாப்பிட முயற்சி செய்கின்றது. ஆனால் ஒவ்வொரு தடவையும் அது முயற்சிக்கும் பொழுது இந்த கண்ணாடி குடுவை தடுக்கின்றது. அதனால் அந்த மீன்களை இந்த ஸ்பைக் மீன்களால் சாப்பிட முடியவில்லை. ஒரு காலகட்டத்தில் அது தன்னுடைய முயற்சியை முழுவதுமாக நிறுத்திவிடுகின்றது. அதன் பின்பு இந்த சிறிய வகை மீன்களை அந்த கண்ணாடி குடுவைக்குள் இருந்து எடுத்து இந்த ஸ்பைக் மீன் வாழும் இடத்தில் விட்டுவிடுகின்றன. இப்பொழுது இந்த ஸ்பைக் மீன் அந்த சிறிய வகை மீன்களை சாப்பிடாமல் அதனோடு விளையாடி கொண்டிருக்கின்றன. இந்த உதாரணத்தின் மூலமாக நாம் என்ன உணரலாம் என்றால், நாம் கடந்த காலத்தில் ஏதேனும் செயலில் முயற்சித்து அதில் தோல்வி அடைந்திருப்போம். அதன் காரணமாக இன்று வரை அந்த செயலை நம்மளால் செய்ய முடியாது என்று நம்பிக்கொண்டு இருப்போம். இங்கே உளவியலாளர்கள் என்ன கூறுகின்றார்கள் என்றால், மனதும் அதனுடைய நம்பிக்கையும் ஒரு மனிதன் வாழ்நிலைக்கு முக்கிய காரணமாக இருக்கின்றது என்று கூறுகின்றார்கள். அதாவது நன்றாக கவனிக்க வேண்டும், மனதும் அதனுடைய நம்பிக்கையும் இரண்டும் சேர்ந்துதான் ஒரு மனிதனுடைய வாழ்நிலைக்கு முக்கியமான காரணம் என்று கூறுகின்றார்கள். இங்கே இறை சக்தி எங்கே என்று நீங்கள் கேட்கலாம். இறை சக்தி நாம் செய்யும் செயலுக்கேற்ப எதிர் விளைவை இந்த அண்டத்தை உருவாக்கும் பொழுதே நிர்ணயித்து விட்டது. உதாரணத்திற்கு, நாம் இந்த செயலை செய்து என்னுடைய வாழ்க்கையில் நான் முன்னுக்கு வந்து விடுவேன் என்று அழுத்தமாக நம்பும் பொழுது அதன்படியே உண்டாகின்றது. அல்லது என்னுடைய விதி இவ்வளவுதான், என்னுடைய வாழ்க்கையும் இவ்வளவுதான் நிர்ணயிக்கப்பட்டு விட்டது என்று நாம் அழுத்தமாக நினைக்கும் பொழுது அதன்படியே உண்டாகின்றது. இதற்கு தான் நம் முன்னோர்கள் எண்ணம் போல் வாழ்வு என்று குறிப்பிட்டு இருக்கின்றனர். இதற்கு தீர்வு என்ன என்று பார்த்தோம் என்றால், தியானம் தான் அடிப்படையில் உள்ளது. நாம் தியானத்தில் இருக்கும் பொழுது நம் மேல்மனம் அமைதி பெறுகின்றது, ஆழ்மனம் வெளிப்படுகின்றது. அப்பொழுது நாம் எந்த செயலை ஒரு பொய்யாக